Welcome all of you to my video. This video we are going to see chapter 2 numbers and sequences example 2.7. The given factorization find the numbers m and n. So ஒரு factorization ஒன்று கொடுத்துட்டாங்க. இதில் m and n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கீழே இருந்தே நம்ம பார்க்க போகிறோம். மேலே இருந்து பார்த்தா கண்டிப்பாக m தான் இருக்குது. ஸோ மேலே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 and 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் 5 2s are 10. ஸோ அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 10. அந்த பாக்ஸ் வந்து 10. தென் அந்த 10ஐயும் அவங்க இன்னொரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5ஐ மல்டிப்ளைனா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? n கிடச்சிரும். ஸோ 50. ஸோ n is equal to 50. n கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ n வந்து உங்களுக்கு 50. இப்போ அடுத்தது n கூட 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50 கூட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 கிடைக்கும். 50 × 3 இந்த மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 150 கிடைக்கும். ஸோ அந்த வாட்ஸ் 150. ஸோ இது 150. இப்போ இந்த 2 and இந்த 150 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஒரு m என்னன்னு கிடச்சிடும். ஸோ 2 × அந்த 150 is equal to 15 2s are 3 30. ஸோ இன்னொரு 0 300 வந்துடும். இது உங்களுக்கு 300. ஸோ நம்ம m and m கண்டுபிடிச்சோம். ஸோ m என்றது 300 and n வந்து 50. ஸோ இப்படி ஃபேக்டர் ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர் ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.